பொறுங்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு முனிவர்கள் எழுதிய அந்த இரகசிய புள்ளியை உங்கள் தொண்டையில் உணர்ந்திருக்கிறீர்களா? ஆனால் இன்றைய உலகம் அதை முற்றிலுமாக மறந்துவிட்டது. உங்கள் தொண்டையில் மறைந்திருக்கும் அந்த புள்ளி வெறும் ஒரு இடம் மட்டுமல்ல, அது ஒரு கதவு. உங்கள் உடல், மனம் மற்றும் ஆன்மாவை இணைக்கும் ஒரு கதவு. இன்று இந்த வீடியோவில் நாம் அந்த கதவை திறக்கப் போகிறோம். ஒரு கணம் நின்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் தொண்டை பெரும்பாலும் வெளிப்படையான காரணம் இன்றி வலிக்கிறதா? நீங்கள் பேச விரும்புகிறீர்களா, ஆனால் உங்கள் வார்த்தைகள் சிக்கிக்கொள்கின்றன? காலையில் எழுந்தவுடன் எதுவும் செய்யாமல் கூட சோர்வாக உணர்கிறீர்களா? உங்கள் தைராய்டு அடிக்கடி சமநிலையற்றதாக மாறுகிறதா? இந்த பதில்களில் ஒன்று கூட ஆம் எனில் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் ஒரே இடத்தில் உள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யோகாவில் அறியப்பட்ட உங்கள் தொண்டையில் உள்ள அந்த இரகசிய புள்ளி. நமது பண்டைய முனிவர்கள் மனித உடலை படித்தபோது உடலில் ஆற்றல் ஓட்டம் மிகவும் தீவிரமாக இருக்கும் குறிப்பிட்ட இடங்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். அவர்கள் அவற்றை மர்ம புள்ளிகள் என்று அழைத்தனர், அதாவது வாழ்க்கையை நிலைநிறுத்தும் இடம். உடல் முழுவதும் இது போன்ற 107 மர்ம புள்ளிகள் உள்ளன. மேலும் சில மிகவும் சக்தி வாய்ந்தவை தொண்டை பகுதியில் அமைந்துள்ளன. இந்த புள்ளிகள் சிறந்த ஆயுர்வேத நூலான சுஷ்ருத சம்ஹிதாவில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. தொண்டையில் அமைந்துள்ள மர்ம புள்ளிகள் சரியாக விழித்திருந்தால் ஒரு நபரின் முழு நரம்பு மண்டலமும் சமநிலையில் இருக்கும் என்று சுஷ்ருதர் எழுதினார். அவர்களின் பேச்சு சக்தி வாய்ந்ததாக மாறும், அவர்களின் எண்ணங்கள் தெளிவாகும், மேலும் அவர்களின் உடல் உள்ளிருந்து குணமடைய தொடங்குகிறது. ஆனால் இந்த அறிவு படிப்படியாக பொதுமக்களை சென்றடைவதை நிறுத்திவிட்டது. தலைமுறையாக குருவிடமிருந்து சீடருக்கு வாய்மொழியாக கடத்தப்பட்டது. இன்று அந்த அறிவை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். யோகாவில் முழு தொண்டை பகுதியும் தொண்டை வட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒலிகளை உருவாக்குவதற்கான உறுப்பு மட்டுமல்ல, இது உங்கள் வெளிப்பாடு பிறக்கும் மையம். உங்கள் எண்ணங்கள் வார்த்தைகளாக மாறும் இடம், உங்கள் உணர்ச்சிகள் வெளியே வர முயற்சிக்கும் இடம். எனவே இந்த மையம் தடக்கப்படும் பொழுது தொண்டை மட்டுமல்ல, உங்கள் முழு வாழ்க்கையும் நின்றுவிடும். சிலர் பேசும்போது மக்கள் கேட்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். அவர்களின் குரலுக்கு ஒரு தனித்துவமான எடை உள்ளது, ஒரு காந்த சக்தி. இது தற்செயல் நிகழ்வு அல்ல, இது அவர்களின் தொண்டையின் விழித்தெழுந்த ஆற்றல். மறுபுறம் சிலர் தங்களை எப்போதும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அவர்கள் மனதில் நிறைய இருக்கிறார்கள், ஆனால் பேச முடியாது. அவர்கள் எல்லாவற்றிலும் தயங்குகிறார்கள். அவர்களின் தொண்டையில் உள்ள இந்த இரகசிய புள்ளி செயலற்ற நிலையில் உள்ளது. யோகாவின்படி நம் உடலில் 7 முக்கிய சக்கரங்கள் உள்ளன. மேலும் தொண்டையில் அமைந்துள்ள சக்கரம் விசுத்த சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. விசுத்தம் என்பது முற்றிலும் தூய்மையானது. இது 5வது சக்கரம் நீல ஆற்றலுடன் தொடர்புடையது. இது பேச்சு பற்றியது மட்டுமல்ல, இது உங்கள் படைப்பாற்றல், உங்கள் உண்மை மற்றும் உங்கள் ஆன்மீக வெளிப்பாட்டின் மையம். இந்த சக்கரம் விழித்தெழுந்தால் ஒரு நபரின் வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான தெளிவு வருகிறது. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை பேச முடியும், அவர்கள் சொல்வதை செய்ய முடியும். மேலும் இந்த விசுத்த சக்கரத்திற்கு கீழே தொண்டையின் தோலுக்கு அடியில் மறைந்திருக்கும் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு இரகசிய புள்ளி உள்ளது. ஆனால் நீங்கள் நிச்சயமாக உணர முடியும். உங்கள் கழுத்து மற்றும் தோள்பட்டை சந்திக்கும் இடத்தில் இப்போது உங்கள் கையை உங்கள் தொண்டையில் வைத்தால் நீங்கள் ஒரு சிறிய துடிப்பை உணர்வீர்கள். எல்லா நேரங்களிலும் தொடரும் ஒரு நுட்பமான அதிர்வு. யோகிகள் பல நூற்றாண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கும் இரகசிய புள்ளி இது. ஆயுர்வேதத்தின்படி தொண்டையில் 2 முக்கிய மர்ம புள்ளிகள் உள்ளன. முதலாவது தொண்டையின் மையத்தில் அமைந்துள்ள நீலமணி மர்மம். இரண்டாவது தொண்டையின் இருபுறமும் உள்ள நரம்புகளுக்கு அருகில் அமைந்துள்ள மான்ய மர்மம். சுஷ்ருத சம்ஹிதாயில் இந்த 2 புள்ளிகளும் மிக முக்கிய புள்ளிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் பொருள் அவை மிகவும் உணர்திறன் கொண்டவை. அவற்றின் மீது முறையற்ற அழுத்தம் உயிருக்கு ஆபத்தானது. ஆனால் சரியாக விழித்தெழுந்தால் அவை ஒரு வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இப்போது இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு சீன மருத்துவம் அதன் சொந்த பாதையை உருவாக்கியபோது தொண்டையின் அதே பகுதியில் 2 மிக முக்கியமான அக்குப்ரெஷர் புள்ளிகளையும் கண்டுபிடித்தனர். அதை அவர்கள் ST மற்றும் LU1 என்று அழைக்கிறார்கள். ST அதாவது வயிற்று மெரிடியன் 9 கழுத்து நரம்புக்கு அடுத்ததாக உள்ளது. மேலும் LU1 அதாவது நுரையீரல் மெரிடியனில் உள்ள ஒரு புள்ளி. இது சுவாச அமைப்பை நேரடியாக பாதிக்கிறது. இந்த 2 அமைப்புகளையும் ஒப்பிடும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஏனென்றால் இந்திய யோகா மற்றும் சீன குத்தூசி மருத்துவம் இரண்டும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றை ஒன்று சந்திக்காமல் ஒரே முடிவை எட்டின. ஆனால் இப்போது நவீன மருத்துவத்தை கூட ஆச்சரியப்படுத்தும் ஒரு அறிவியல் தொடர்பை பற்றி பேசலாம். உங்கள் தொண்டையில் வேகஸ் நரம்பு என்று அழைக்கப்படும் மிக முக்கியமான நரம்பு உள்ளது. இது உடலில் உள்ள மிக நீளமான நரம்பு. இது உங்கள் மூளையிலிருந்து தொண்டை வழியாக நேரடியாக இதயம், நுரையீரல் மற்றும் செரிமான அமைப்பு வரை செல்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யோகாவில் விவரிக்கப்பட்டுள்ள முக்கிய புள்ளிகள் இந்த வேகஸ் நரம்புடன் துல்லியமாக அமைந்துள்ளன.
இது தற்செயல் நிகழ்வு அல்ல. இது நமது முனிவர்களின் பார்வை. இதை நவீன அறிவியல் இப்போது புரிந்து கொள்ளத் தொடங்கியுள்ளது. இன்றைய விஞ்ஞானிகள் வேகஸ் நரம்பை அமைதியின் நரம்பு என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் அது செயல்படுத்தப்படும்போது உடல் அழுத்தம் உடனடியாக குறைகிறது, இதய துடிப்பு ஒழுங்குபடுத்தப்படுகிறது, மேலும் மனம் ஆழ்ந்த அமைதி நிலைக்கு நுழைகிறது. யோகா ரகசிய தொண்டை புள்ளியை எழுப்பும் இதுதான் துல்லியமாக நடக்கும். அதனால்தான் ஒரு யோகி உஜை பிராணாயாமா அல்லது ஜலந்தர் பந்தத்தை செய்யும்போது அவர்கள் அறியாமலேயே தங்கள் வேகஸ் நரம்பை செயல்படுத்துகிறார்கள். அது செயல்படத் தொடங்குகிறது. இப்போது தைராய்டை பற்றி பேசலாம். இன்று இந்தியாவில் மில்லியன் கணக்கான மக்கள் தைராய்டு பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் அவர்களில் பெரும்பாலோர் மருந்துகளை மட்டுமே நம்பியுள்ளனர். இருப்பினும் தொண்டையின் இந்த பகுதியை சரியாக தூண்டுவது தைராய்டு சுரப்பியை இயற்கையாகவே சமநிலைப்படுத்துகிறது என்பதை யோகா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அறிந்திருக்கிறது. தைராய்டு சுரப்பி விசுத்த சக்கரம் மற்றும் நீலமணி மர்ம மையம் அமைந்துள்ள இடத்தில் சரியாக அமைந்திருப்பதால் இந்த பகுதியில் உள்ள ஆற்றல் விழித்தெழுந்தால் தைராய்டு செயல்பாடு தானாகவே மேம்படும். யோகா பயிற்சிகள், குறிப்பாக தொண்டை தொடர்பான ஆசனங்கள் மற்றும் பிராணாயாமம் தைராய்டு ஹார்மோன் அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன என்பதை நவீன ஆராய்ச்சி இப்போது உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே இந்த ரகசிய புள்ளி மூட நம்பிக்கை அல்ல என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது அறிவியல், இது உடற்கூறியல், இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகால பயிற்சி மற்றும் அனுபவத்தின் சாராம்சம். இப்போது மிக முக்கியமான கேள்வி, இந்த புள்ளியை எவ்வாறு எழுப்புவது? அதை செயல்படுத்துவதற்கான முறை என்ன? மேலும் அதன் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும்? முதலில் ஜலந்தர் பந்த் பற்றி பேசலாம். இது யோகாவில் மிக பிரபலமான மற்றும் சக்தி வாய்ந்த தொண்டை பூட்டு. இது ஹடயோகா பிரதிபிகாவில் தொண்டையின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. இதை செய்ய சுக்கசனத்தில் உட்காருங்கள். ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து மூச்சை பிடித்து உங்கள் மார்பை தொடும் வரை உங்கள் கன்னத்தை உங்கள் மார்பை நோக்கி சாய்க்கவும். இது உங்கள் தொண்டையில் ஒரு ரகசிய புள்ளியை செயல்படுத்துகிறது. வேகஸ் நரம்பில் மென்மையான அழுத்தத்தை செலுத்துகிறது. மேலும் உங்கள் முழு நரம்பு மண்டலமும் ஆழ்ந்த அமைதி நிலைக்கு செல்கிறது. இந்த நிலையை 10 முதல் 15 வினாடிகள் வைத்திருங்கள். பின்னர் மெதுவாக மூச்சை வெளியேற்றி உங்கள் தலையை உயர்த்தவும். இது ஒரு சுழற்சி. மேலும் தினமும் காலையில் 5 முதல் 7 சுழற்சிகளை செய்வதன் மூலம் 21 நாட்களில் உங்கள் தொண்டை ஆற்றலில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அனுபவிப்பீர்கள். இப்போது வெற்றியாளரின் மூச்சு என்றும் அழைக்கப்படும் உஜ்ஜயி பிராணாயாமாவை பற்றி பேசலாம். இந்த நுட்பத்தில் உங்கள் தொண்டையை சற்று சுருக்கி சுவாசிப்பதும் மென்மையான கடல் போன்ற ஒலியை உருவாக்குவதும் அடங்கும். இந்த ஒலியின் அதிர்வுகள் உங்கள் நீல கடலி மர்மா மற்றும் விசுத்த சக்கரங்களை நேரடியாக எழுப்புகின்றன. மேலும் இந்த அதிர்வு உங்கள் தைராய்டு சுரப்பிக்கு இயற்கையான மசாஜ் வழங்குகிறது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 10 நிமிடங்கள் உஜ்ஜயி பிராணாயாமம் செய்வது உங்கள் தொண்டையை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் மக்கள் உடனடியாக கவனிக்கும் ஒரு தனித்துவமான ஆழத்தையும் சக்தியையும் உங்கள் குரலுக்கு அளிக்கிறது. இப்பொழுது மர்மா தெரபிடஸ் பற்றி பேசலாம். இது நீங்கள் எங்கும் எந்த நேரத்திலும் பயிற்சி செய்யக்கூடிய எளிமையான ஆனால் மிகவும் பயனுள்ள நுட்பமாகும். உங்கள் இரு கைகளின் ஆள்காட்டி மற்றும் நடுவிரல்களையும் இணைத்து உங்கள் தொண்டையின் மையத்தில் உங்கள் தைராய்டு சுரப்பி அமைந்துள்ள இடத்தில் மிகவும் லேசான அழுத்தத்துடன் வைக்கவும். இப்போது மெதுவாக அவற்றை கடிகார திசையில் 9 முறையும் பின்னர் எதிரெதிர் திசையில் 9 முறையும் சுழற்றுங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அந்த புள்ளியிலிருந்து உங்கள் உடல் முழுவதும் பரவும் ஒரு சூடான சக்தியை உணருங்கள். ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் இந்த நுட்பத்தை செய்வது ஆழ்ந்த தூக்கத்தை ஊக்குவிக்கிறது, மனதை அமைதிப்படுத்துகிறது, காலையில் புத்துணர்ச்சியுடன் விழிக்கிறது. இப்போது இறுதியாக யோகா சாஸ்திரத்தில் எளிமையானதாகவும் மிகவும் ஆழமானதாகவும் கருதப்படும் முறையை பற்றி விவாதிப்போம். இது ஹம் என்ற விதை மந்திரத்தை உச்சரிப்பதாகும். விசுத்த சக்கரத்தின் விதை மந்திரம் ஹம் சரியாக உச்சரிக்கப்படும்போது அதன் அதிர்வு உங்கள் தொண்டையில் உள்ள ரகசிய புள்ளியை அடைகிறது. இதை செய்ய பத்மாசனம் அல்லது சுகாசனத்தில் உட்காருங்கள். கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை எடுத்து நீண்ட நேரம் ஹம் என்று உச்சரிக்கவும். உங்கள் தொண்டையில் அதிர்வு எதிரொலிப்பதை உணருங்கள். இந்த நாடா, இந்த தெய்வீக ஒளி உங்கள் விசுத்த சக்கரத்தை எழுப்புகிறது, உங்கள் மர்ம புள்ளிகளை செயல்படுத்துகிறது, மேலும் உங்கள் வேகஸ் நரம்பை ஆழ்ந்த அமைதி நிலைக்கு உயர்த்துகிறது. இந்த 4 முறைகளையும் தவறாமல் பயிற்சி செய்பவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் கற்பனை செய்ய முடியாதவை.
தைராய்டு சமநிலை, தூக்கம் ஆழமடைகிறது. மேலும் தன்னம்பிக்கை மிகவும் அதிகரித்து மக்களை வித்தியாசத்தை உணர்கிறார்கள். பேசுவதில் தயக்கம் மறைந்துவிடும். மனத்தெளிவு மிகவும் அதிகரித்து சரியான முடிவுகளை எடுப்பது எளிதாகிறது. மிக முக்கியமாக, மனிதர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தேடும் உள் அமைதியை நீங்கள் காண்கிறீர்கள். எனவே நண்பர்களே, இந்த அறிவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. இது நமது முனிவர்களின் விலைமதிப்பெற்ற பாரம்பரியம். இன்று போலவே பொருத்தமானது, அதே அளவுக்கு சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு தேவையானது அதை ஏற்றுக்கொண்டு அதை வாழ வேண்டும். இன்றே தொடங்குங்கள். வெறும் 5 நிமிடங்கள், ஒரே ஒரு முறை. உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த அறிவு தேவைப்படுபவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த 4 முறைகளில் எதை முதலில் முயற்சிப்பீர்கள் என்பதை லைக் செய்து, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட்களில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஆரோக்கியமாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள். இந்த சக்தி உங்கள் உடலுக்குள் ஏற்கனவே உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் இங்கே இன்னும் ஆழமான ஒரு உண்மை உள்ளது. இந்த தொண்டை பகுதி வெறும் உடல் மட்டத்தில் மட்டுமல்ல, கர்ம மட்டத்திலும் செயல்படுகிறது என்று யோக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பலர் தங்கள் உண்மையை அடக்கிக் கொண்டு வாழ்கிறார்கள். சொல்ல வேண்டியதை சொல்லாமல், அழ வேண்டிய போது அழாமல், எதிர்க்க வேண்டிய போது மௌனமாக இருந்து விடுகிறார்கள். இந்த அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் அனைத்தும் முதலில் தாக்கும் இடம் தொண்டை மையம்தான். அதனால்தான் சிலருக்கு அடிக்கடி தொண்டை இறுக்கம், அடிக்கடி சளி, அடிக்கடி குரல் உடைதல் அல்லது காரணமின்றி கண்ணீர் வருதல் போன்ற அனுபவங்கள் நிகழ்கின்றன. இது வெறும் உடல்நிலை மாற்றமல்ல, இது ஆற்றல் தடை. இந்த தடை நீங்கும்போது வாழ்க்கை ஓட்டம் மாறத் தொடங்குகிறது. நீங்கள் திடீரென உங்கள் கருத்தை தெளிவாக வெளிப்படுத்தத் தொடங்குவீர்கள். மக்கள் உங்கள் வார்த்தைகளை மதிக்கத் தொடங்குவார்கள். ஏனெனில் விசுத்த சக்கரம் விழித்தெழும்போது உங்கள் வார்த்தைகள் வெறும் ஒலி அல்ல, அதில் சக்தி இருக்கும். பண்டைய நூல்களில், குறிப்பாக சுஷ்ருதா சம்ஹிதா போன்ற ஆயுர்வேத மரபு நூல்களில் மர்ம புள்ளிகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. காரணம், இவை உயிரின் நுட்ப மையங்கள். அதேபோல் ஹதா யோகா பிரடிபிகாயில் ஜலந்தர பந்தம் நரம்பு மண்டலத்தை சமநிலைப்படுத்தும் இரகசிய பூட்டு என்று குறிப்பிடப்படுகிறது. இது சாத்தியமாக இருந்தால் மட்டுமே குண்டலினி சக்தி மேலே ஏழ முடியும் என்று கூறப்படுகிறது. இதை தொடர்ந்து பயிற்சி செய்த யோகிகள் தங்கள் மட்டுமல்ல, தங்கள் சிந்தனையும் மாற்றமடைந்ததை உணர்ந்துள்ளனர். மேலும் விசுத்த சக்கரத்தின் விதை மந்திரமான ஹம் ஒலி நரம்பு அதிர்வுகளுடன் நேரடியாக இணைகிறது. நவீன நரம்பியல் ஆய்வுகள், குறிப்பாக வேகஸ் நரம்பை பற்றிய ஆராய்ச்சிகள், ஒலி அதிர்வுகள் மன அழுத்தத்தை குறைக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இதனால்தான் மந்திர ஜபம், குறிப்பாக நீண்ட உச்சரிப்பு, இதய துடிப்பை சீராக்கி மூளை அலைகளை அமைதிப்படுத்துகிறது. இது ஒரு ஆன்மீக கருத்து மட்டுமல்ல, இது உடல் மற்றும் மனம் இணையும் அறிவியல் பாலம். நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உண்மை பேசாத வாழ்க்கை நீண்ட காலத்தில் உடலை பாதிக்கிறது. உண்மையை அடக்கி வாழ்வது மெதுவாக தன்னம்பிக்கையை சிதைக்கிறது. ஆனால் விசுத்த மையம் திறக்கப்பட்டவுடன் நீங்கள் யாரையும் காயப்படுத்தாமல் உங்கள் உண்மையை வெளிப்படுத்த கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் குரல் மென்மையாக இருக்கும், ஆனால் உறுதியானதாக இருக்கும். இந்த நிலை வந்தவுடன் நீங்கள் பயத்திலிருந்து அல்ல, தெளிவிலிருந்து பேசுவீர்கள். ஒரு சிறிய 21 நாள் ஒழுங்கை முயற்சி செய்து பாருங்கள். காலை எழுந்தவுடன் 5 நிமிடம் உஜ்ஜை பிராணாயாமம், அதன் பிறகு 3 நிமிடம் ஜலந்தர பந்தம் பயிற்சி, இரவு தூங்குவதற்கு முன் 2 நிமிடம் மர்மப்புள்ளி மசாஜ், பின்னர் 11 முறை ஹம் மந்திரம். இந்த ஒழுங்கை ஒரு நாளும் தவறாமல் செய்தால் தூண்டி வாரங்களில் உங்கள் குரல் மாறும், உங்கள் மனநிலை மாறும், உங்கள் உடல் பதிலளிக்க தொடங்கும். முக்கியமாக நீங்கள் உங்களை நம்பத் தொடங்குவீர்கள். நண்பர்களே, இந்த ரகசியம் வெளியே எங்கும் இல்லை. அது உங்கள் தொண்டையில், உங்கள் மூச்சில், உங்கள் ஒலியில் இருக்கிறது. நீங்கள் அதை தொட வேண்டும், அதை விழித்தழச் செய்ய வேண்டும். உங்கள் உடல் ஏற்கனவே அறிவது, உங்கள் ஆன்மா ஏற்கனவே உணர்வது. அதை உங்கள் மனம் ஏற்கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. இன்று தொடங்குங்கள். உங்கள் குரல் உங்கள் விதியை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் இப்போதும் கதை இங்கே முடிவதில்லை. தொண்டை மையம் விழித்தெழும்போது அது உங்கள் எதிர்காலத்தை மட்டும் மாற்றாது, உங்கள் கடந்த காலத்தின் சங்கிலிகளையும் உடைக்கத் தொடங்குகிறது. பலருக்கு புரியாத ஒரு உண்மை என்னவென்றால், நாம் அனுபவிக்கும் பல பிரச்சனைகள் தற்போதைய சூழ்நிலைகளால் மட்டும் உருவாகவில்லை. அவை நீண்ட காலமாக மனதில் சேமிக்கப்பட்ட அனுபவங்களின் பிரதிபலிப்பு. அந்த சேமிப்பு வெளிப்படும் முக்கிய வாயில் தொண்டை. நீங்கள் அழாத கண்ணீர், சொல்லாத வார்த்தைகள், வெளிப்படுத்தாத கனவுகள், இவை அனைத்தும் தொண்டை மையத்தில் ஒரு ஆற்றல் அடைப்பாக தேங்கிக் கொள்கின்றன. விசுத்த மையம் முழுமையாக செயல்படும்போது ஒரு மனிதரின் வாழ்க்கையில் 3 பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. முதலில் தொடர்பு தெளிவாகிறது. அவர்கள் பேசும்போது குழப்பமில்லை. அவர்கள் சொல்ல விரும்புவது நேராக வெளிப்படும்.
இரண்டாவது, தீர்மான சக்தி அதிகரிக்கிறது. மனதில் இருந்த குழப்பம் குறைந்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு உருவாகிறது. மூன்றாவது, பயம் குறைகிறது. ஏனெனில் உண்மையை வெளிப்படுத்தும் தைரியம் உள்ளவருக்கு யாரிடமும் மறைவதற்கு தேவையில்லை. நீங்கள் கவனித்திருப்பீர்கள், சிலரின் குரல் கேட்கும்போது உடனே அமைதி ஏற்படுகிறது. அது அவர்களின் சொற்களின் காரணமாக அல்ல, அவர்களின் உள்ளார்ந்த அதிர்வின் காரணமாக. தொண்டை மையம் சுத்தமாக இருக்கும்போது குரல் ஒரு சிகிச்சை ஆற்றலாக மாறுகிறது. அதனால்தான் பழமையான குருக்கள் மந்திர உச்சரிப்பை மிகுந்த முக்கியத்துவத்துடன் கற்றுக் கொடுத்தனர். ஒலி என்பது வெறும் காற்றின் அலை அல்ல, அது ஆற்றலின் வடிவம். இப்போது இன்னொரு ஆழமான உண்மையை அறிய வேண்டும். நீங்கள் தினமும் உங்கள் மூச்சை கவனிக்காமல் சுவாசிக்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு மூச்சும் தொண்டை வழியாக செல்லும்போது அது அங்கு ஒரு நுட்பமான அதிர்வை உருவாக்குகிறது. நீங்கள் அந்த அதிர்வை உணரத் தொடங்கினால் உங்கள் உடலின் நுண்ணிய செயல்பாடுகளை உணரத் தொடங்குவீர்கள். இதுவே தியானத்தின் ஆரம்பம். தியானம் என்பது கண்களை மூடுவது மட்டுமல்ல, உடலின் உள்ளார்ந்த இயக்கத்தை உணர்வது. ஒரு எளிய பயிற்சி, முயற்சி செய்து பாருங்கள். அமைதியான இடத்தில் உட்கார்ந்து உங்கள் கவனத்தை முழுவதும் தொண்டை மையத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சு உள்ளே செல்லும்போது அது தொண்டையை மெதுவாக தொடுவது போல் உணருங்கள். வெளியே வரும்போது அங்கு உருவாகும் ஒலியை கவனியுங்கள். எந்த மந்திரமும் இல்லாமல் வெறும் கவனம் மட்டும். 5 நிமிடங்களில் நீங்கள் ஒரு புதிய அமைதியை அனுபவிப்பீர்கள். இதை தொடர்ந்து செய்தால் உங்கள் உறவுகள் மாறத் தொடங்கும். ஏனெனில் தொடர்பு மேம்படும்போது உறவுகள் இயல்பாக சீராகும். வேலை வாய்ப்பில் உங்கள் நிலை மாறும். உங்கள் கருத்தை தெளிவாக வைக்கும் திறன் உங்கள் மதிப்பை உயர்த்தும். உங்கள் உடல் நலம் மாறும். மன அழுத்தம் குறைந்து தூக்கம் சீராகும். ஆனால் ஒரு எச்சரிக்கை, இந்த மையம் சக்தி வாய்ந்தது. அதனால் அதை வலுக்கட்டாயமாக திறக்க முயற்சிக்காதீர்கள். மெதுவாக, ஒழுங்காக, மரியாதையுடன் அணுகுங்கள். உங்கள் உடலை கேளுங்கள். வலி அல்லது அதிக அசௌகரியம் இருந்தால் இடைநிறுத்துங்கள். ஆன்மீக வளர்ச்சி போட்டி அல்ல, அது ஒரு பயணம். நண்பர்களே, நீங்கள் தேடிக்கொண்டிருந்த சக்தி வெளியே எங்கும் இல்லை, அது உங்கள் குரலில் மறைந்திருக்கிறது. உங்கள் உண்மையை பேச்சத் தொடங்கும் அந்த தருணமே உங்கள் மறுபிறப்பு. இன்று ஒரு சிறிய முடிவெடுங்கள். உங்கள் உண்மையை அடக்காமல் அதை அன்புடன் வெளிப்படுத்த உங்கள் தொண்டை மையம் விழித்தெழும்போது உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒளியால் நிரம்பும். அடுத்த கட்டத்தில் இந்த ஆற்றலை உங்கள் இதய மையத்துடன் எவ்வாறு இணைப்பது என்பதை பார்க்கலாம். ஏனெனில் குரல் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அது கருணையுடன் இணைந்தால் மட்டுமே அது தெய்வீகமாக மாறும்.